ஹாய்டா. ஆ, போலீஸ் மாமா. ஓகே, பூண்டு பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். பூண்டு பாட்டில் நீங்கள் வி உங்களுக்கு வாங்கி கொடுத்த அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவன் வீட்டிலேயே வச்சுட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பீங்க. அதுலேருந்தே பார்க்கலாம். அவன் கையை பிடிக்கிறா. நீங்கள் அவன் கையை எடுத்து விட்டுட்டு ஆ, சொல்லுவி, என்னடி பேசிகிட்ருக்க? வயன், நான் எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டி. ம் எனக்கு புரியுது வி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ சொல்லி கேட்காம நான் ம்ஹும். உனக்கு என்ன, நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே? ம் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் வி. அவன் இதை எதிர்பார்க்கல. நீங்கள் அவன் தான் வேணும் அப்படின்னு சுத்தும் போது இப்போது வேற ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்கள் வாயிலேருந்து வருது. என்னன்னு தெரியல, அது அவனுக்கு ஹர்ட் ஆகுது, பிடிக்கல. அமைதியாக உங்களை பார்த்துட்ருக்கான். வி, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன வயன் இப்படி கேட்குற? சொல்ல. இல்லை, என்ன வேணான்னு சொன்னல, அதுக்கு சரியான ரீசன் நான் குட்டி பொண்ணு அப்படிங்கிறதுனால வி. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான், எதுவுமே பேசல. எனக்கு புரியுதுவே. பட் நீ ஒன்று மறந்துட்டியா? நீ லவ் பண்ணுறல்ல ஜியா, அவன் என் காலேஜ் தான் வே, என் கிளாஸ் தான், என் கூட தான் படிக்கிறா, என் ஏஜ் தான். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி உனக்கு குட்டி பொண்ணா தெரியுறேன்? சைலண்ட்டாக உங்களே பார்த்துட்டே இருக்கான். இதுக்கு டேரெக்டாக எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிகிட்ருக்கலாம். ஐம் சாரி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. உன்ட பர்மிஷன் கேட்காம உன்னை கிஸ் பண்ணது. இல்லை 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 வயன், வயன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் கிட்ட வரும்போது அங்கே நிலவி, தயவு செஞ்சு கிட்ட வந்துடாத, உன்னை மறக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் வந்துடாத, கண்டிப்பாக மூவ் ஆகிடுவேன். அதனால தான் நீ வாங்கி கொடுத்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உன்கிட்டே கொடுத்துட்டேன். பிகாஸ் ரூமில் எல்லாத்துலேயுமே நீ தான் தெரிகிற மாதிரி இருந்தது. உன்னை நான் மறுக்கணும்னு நினைக்கிறேன்ல, ஸோ ட்ரை பண்ணுறேன். அதுக்கு இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக உன்னை என்னால் மறக்க முடியாது வே. அண்ட் தென் ஜான் என்னை ரொம்ப ட்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு நான் லாயலாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இத்தனை வருஷம் என் கூட இருந்த நீ என்ன ஒரு மாதிரி பேசுது. தோ இந்த மேரேஜ் இப்படிலாம் நீ பேசும்போது அவர் என்னை தப்பாக நினச்சிட்டு கூடாதுல்ல. ஏய் வயன், நீ தப்பாக நினச்சிட்ருக்க. அப்படி இல்லடி. இல்லை இல்லை, நீ என்றைக்குமே நான் உன்னை ப்ளேம் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் என்னோட ஃபால்ட் தானே. உன்னை கிஸ் பண்ணியிருக்க கூடாதுல்ல, அது என் தப்பு தானே. அப்படி இல்லடி. எல்லாம் எனக்கு புரியுது, தூக்கம் வர மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் ரூம்லேருந்து வெளில வரீங்க. அவன் ஒயன் ஒயன் ஒரு நிமிஷம் இல்லை, உங்ககிட்ட பேசணும், ஒரு நிமிஷம் நில்லுடி. நீங்கள் காதலே வாங்காமல் அவன் வீட்டிலேருந்து வெளில வந்துட்டுறீங்க. அவன் வெளியே வந்து உங்களை பார்க்குறான், டோர்கிட்ட நின்றுட்டே. நீங்கள் கருது கொடுக்குறோன்னு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அவன் சைலண்ட்டாக அவன் ரூமுக்கு வந்துட்டான். அவனுக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுதா உங்களை அந்த மாதிரி நினைக்கல, லவ் பண்ணணும் அந்த தாட்லாம் இல்லை. பட் உங்கள் கூட இருக்கும்போது அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் சாப்பிடுவீங்க, அவன் நிறைய வாங்கி கொடுப்பான், அவன் பின்னாடியே சுற்றுவீங்க, வி 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 வீன்னு. அவன் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்கள் சிரிக்கிறது அவனுக்கு பிடிக்கும், நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் அவனுக்கு பிடிக்கும். இதெல்லாம் என்னன்னு கூட தெரியாமல் அவன் உங்கள் கூடயே சுற்றி இருந்திருப்பான். அவன் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். இப்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க தெரியுதா? இப்போது நீங்கள் மறந்துடுன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஸோ அது என்னமோ அவன் காதில் எக்கோ மாதிரி ரிப்பீட்டடாக அவன் காதில் ஓடிட்டே இருக்கு. மறந்துடுவாளா? அப்படி அவனுக்கு ஓடிட்டுருக்க. நீங்கள் இங்கே உங்கள் ரூமுக்கு வரீங்க, உங்கள் ரூமே எம்டியாக இருக்கு. பிகாஸ் அந்த ரூம் ஃபுல்லாக அவன் வாங்கி கொடுத்த திங்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கும், எம்டியாக இருக்கு.
எதுவுமே இல்லை. அவ்வளோ திங்ஸ் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பான். உங்களுக்கு ட்ரெஸ்ஸு, மேக்கப்பு, டாலு, 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் நிறைய எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் மாட்டி வச்சுருப்பீங்க. அது எதுவுமே அப்படி காலியாக இருக்குது. ரூமே அப்படி இருக்குது, க்ளீன் பண்ண மாதிரி. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் மொபைல் எடுத்தா அதில் நீங்களும் ஆகணும் நிறைய பிக் எடுத்திருப்பீங்க. ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே டிலீட் பண்ணுறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு மெமரி. எங்கெங்கே கூட்டிகிட்டு போனானோ அங்கெல்லாம் வச்சு அவனையும் நீங்களும் ஃபோட்டோ எடுத்துப்பீங்க. அது குட்டி வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஃபோட்டோ இருக்கும். இப்போ ஒரு பிக்கை பார்த்துட்டு எங்கே போனீங்க கேட்டால் கரெக்டாக அக்யூரேட்டாக இங்கே போகணும், இதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுவீங்க. பிகாஸ் அது உங்களுடைய மெமரி. அழுதுகிட்டே டெலிட் பண்ணிட்டுருக்கீங்க. மனசையில் ஒரு ஃபோட்டோவும் டெலிட் பண்ணும்போது உங்கள் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்குது நான் ஸ்டாப்பாக. ரொம்ப பெயினாக இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு எங்கெங்கே சுற்றிருப்பீங்களோ அந்த மெமரிலாம் வந்து போதும் உங்களை அப்படி பார்த்துட்டு இருந்திருப்பான். எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுறீங்க. உங்கள் ரூம் எப்படி காலியாக இருக்கோ சேம் அதே போல் உங்களுடைய கேலரியும் காலியாகிடுச்சு. அவன் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் மொபைல் ரொம்ப எம்டியாக இருக்கு. வீட்டில் படுத்துட்டு தேம்பி அழுதுட்ருக்கீங்க. ஓகே ஓகே, இதுக்கப்புறம் நீ என் லைஃப்பில் இல்லைல்ல, அவ்வளோதான் கண்டிப்பாக தூக்கி போட்டுரு. இந்த ரூம் எவ்வளோ எம்டியாக இருக்கு, என் ஃபோனு அப்படி தான் இருக்கு. அண்ட் தென் எங்கேயும் இப்படி வலிக்குது, உன்னை நான் மறக்க வேணாம். எல்லாத்துலேயுமே அழிச்சிடலாம். ரூமில் இருக்க திங்ஸு, ஜுவல்ஸு, ஃபோட்டோஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடலாம். பட் நீ இங்கே இருக்கவே, எங்கேருந்து உன்னை எப்படி தூக்கி போடுறது சத்தியமாக எனக்கு தெரியலவே. அப்படி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. வியும் அவர் ரூமில் உட்காந்து குடிச்சிட்ருக்கான். நைட்டு அப்படியே போதும். நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் எழுதுக்கிறீங்க. காலேஜுக்கு போகணும் இல்லையா? ஓகே அப்படி சொல்லிட்டு போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. உங்களை கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. நீங்கள் பஸ்லேயே போக்க பழகியாச்சா? இப்போயும் பஸ்ஸில் போகலாம் ரெடி ஆகும் போது உங்கள் முன்னாடி ஜான் வந்து நின்றுட்டுருக்கான். ஜான், எங்கே என்ன பண்ணுறீங்க? அதுவா, சும்மா பேசினா மட்டும் போதாதா? எனக்கு என்னமோ உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி தோணுது. என்ன சொல்கிறீங்க? இல்லை வயான், எனக்கு ஒரு ஆன்சர் பண்ண. உங்கள் மாமாவை நீ மறந்துட்டியா? அமைதியாக இருக்கீங்க. நேற்றெல்லாம் அழுதுருப்பீங்க இல்லையா? ஸோ அது ஞாபகம் வருது. எனக்கு புரியுது. நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். பட் அதுக்கான ஸ்டெப் இன்னும் ஒரு ஸ்டெப் கூட நான் எடுத்து வைக்கலையே. என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. அப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள இருங்க. இல்லை, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சா, நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் இருங்க. அவனே பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சா? இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும். ஸோ நீங்கள் என் பொண்டாட்டியாக வர போகிறீங்க. ஸோ உங்களை விட்டுட்டு எனக்கு வேறு எதுவும் ஒர்க் இம்பார்ட்டண்ட்டாக தெரியல. ஸோ வாங்க. நீங்களும் போய் காரில் ஏறுறீங்க. இப்போ தான் எழுந்த குளிச்சுட்டு நைட்டு நீங்கள் பேசியிருப்பீங்க இல்லையா? ஸோ மார்னிங் காலேஜுக்கு அவளை கூட்டிகிட்டு போகலாம், கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருப்பான். அப்போது நீங்கள் ஜானோட காரில் ஏறுறீங்க. அப்படியே நின்றுட்டான். டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் சீட்டுக்கு வந்து கார் எடுக்கிறான். சைலண்ட்டாக நின்று அங்கேயே பார்த்துட்ருக்கான். எதுவுமே பேசலை. ஓகே அவளே மூவ் ஆகுறான். அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். படியே இதை பார்க்கும்போது நம்மளுக்கு கோவம் வருது. நார்மலாக அப்படி அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவன் வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நீங்கள் அவன் கூட காரில் போயிருப்பீங்க இல்லையா? ஸோ என்னாச்சா? இது போல் நீங்கள் வந்தது கிடையாதுல்ல? உங்களுக்கு இன்றைக்கி ஒர்க் இல்லையா என்ன? அவன் ட்ரைவ் பண்ணிகிட்டே உங்களை திரும்பி பார்த்தா, ஒர்க்கா? ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது.
பட் அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டேன். என்ன சொல்கிறீங்க? ஒர்க் இருக்கு, பட் ஏன் வந்தீங்க? அதான் சொன்னேன்ல, ம், கூடிய சீக்கிரம் நீங்கள் என் ஒய்ஃப் ஆக போகிறீங்க. ஸோ உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை தனியாக விடுவேன் சொல்லுங்கள்? அதுக்கு உங்களுக்கு புரியலையா? கண்டிப்பாக நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் மாமாவோட தாட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ என்கிட்ட கொஞ்சம் நார்மலாக பேசுங்க. டெய்லி நான் உங்களை பிக் பண்ணுறேன், ட்ராப் பண்ணுறேன், நைட்டு பேசலாம். ம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், நெக்ஸ்ட்டு லவராக மாறுவோம், அதே மேரேஜ் பண்ணிப்போம். அப்படி சொல்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க, அவனுடைய கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகேவா? என்னாச்சு? ஹேவாயன் உங்களுக்கு பிடிக்கலையா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கா என்ன? எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லையே. இல்லை இல்லை, நான் அப்படி சொல்ல. அப்போது உங்களுக்கு ஓகே தானே? தலையை ஆட்டுறீங்க. இது போதும், மொபைல் கொடுங்க. மொபைல் நம்பர் எடுக்கிறேன், கொடுங்க. உங்கள் ஃபோனை அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் நம்பர் போட்டு உங்கள் ஃபோனில் டயல் பண்ணிவிட்டு, இதுதான் என் நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. நீங்களும் சேவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு காலேஜ் தான். நீங்கள் காரை விட்டு கீழே இறங்குறீங்க. இந்த செகண்ட் ஜியாவும் வியும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் பைக்கில் வந்து நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்கல, பட் ஜானை பார்த்துட்டான். வி வந்த உடனே உங்கள் 2 பேரையும் அவன் பார்த்துட்டான். நீங்கள் இன்னுமே வியை பார்க்கல. ஜான் வியை பார்த்துட்ருக்க, வி உங்கள் 2 பேரும் பார்த்துட்ருக்க. நீங்கள் கார் விட்டு கீழே இறங்கி லைட்டை பென் பண்ணி, ஜான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். சொல்லுவேன். இல்லை, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்களை பார்க்கணும்னு சொன்னான். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் மீட் பண்ணுறீங்களா? அவன் வியை பார்த்துட்ருக்கான். ஜான் உங்களை தான். வேன் ஓகே. என்னாச்சு, ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஓகே, உங்களுக்கு ஒர்க் இருந்தால் போய் பாருங்கள். இல்லை இல்லை, வெயிட் பண்ணலாம். அப்படியா? ஒன் செகண்ட், நான் போய் என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வரேன். அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் காலேஜ்குள்ளே ஓடுறீங்க. போய் பார்த்துட்டே இருக்கான். ஜான் என்னவன் ஏன் முறைக்கிறான்? என்ன எதுக்கு முறைக்கிறான்? இவ்வளோ கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இவன் முறைக்கிறானா இல்லை இவன் பார்க்குற பார்வை இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி ஜான் பார்த்துட்டே இருந்தா, நீங்கள் குடுக்குடுன்னு அகெயின் காலேஜ்குள்ளே இருந்தும் வெளியே ஓடி வரீங்க. வி பார்க்குறா, காலேஜ் தானே போனான், அகெயின் என்ன வெளில வரா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்கும்போது, ஜான் இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜானுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க. வி செம்ம கொலவெறியா அவன் பார்த்துட்டே இருக்கான். இவ்வளோ நேரம் கொஞ்சம் நார்மலாக சியா கிட்ட அவன் பேசிகிட்டே இருந்திருப்பான். பட் நீங்கள் வந்ததுலேருந்து அவன் ஃபேஸே சரியில்லை. சியா நோட் பண்ணுறான், அவன் ஃபேஸே சரியில்லை, செம்ம கோவமாக இருக்கான். இதில் வேற அவன் பைக்கை போட்டு முறுக்கி திருகி அது பயங்கரமாக கத்திக்கிட்டு சவுண்டு கொடுத்துட்ருக்க. அவன் வேற புல்லட்டு அந்த மாதிரி சவுண்டு கொடுக்குது. வி வி என்ன பண்ணுற? வி காது வலிக்குது. வி வி அந்த பைக்கை ஆஃப் பண்ணு. வி அந்த பைக்கை பிடிச்சி திருக திருக அதுலேருந்து அவ்வளோ சவுண்டு கொடுக்குது. பட் நீங்கள் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஜான் இவர் தான் என் ஃபியான்ஸு அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்ருக்க. அவங்க எல்லாரும் 2 பேரும் அழகாக இருக்கீங்க, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சைலண்ட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அவனும் அப்படி ஒரு ஸ்மைலோடு கேட்டுட்ருக்கான். பட் எங்கள் ஒருத்தன் தான் செம்ம கண்ணில் வண்டியை பிடிச்சி திருகிட்டு இருக்கான். ஜியாவுக்கு ஒரு கட்டத்து மேலே அவள் தானே கூட கிட்டே இருக்கான். ஸோ அவளுக்கு காது வலிக்குதுன்னு சொல்லிட்டு சாவியை ஆஃப் பண்ணி விட்டுட்டான். வீக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. இருக்கிற காண்டெல்லாம் அவள்கிட்ட கோவமா திரும்பி கத்தலான்னு வரும்போது ஜான் ஓகே நீங்கள் கிளம்புங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சா அப்படி சொல்லிட்டு அடுத்த செகண்ட் உங்களை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டான். அவ்வளோதான். வி இதுக்கு மேலே அவனுக்கு பொறுமையே கிடையாது. அவன் பைக்கை அங்கேயே போட்டுட்டு அங்கேருந்து உங்கள் 2 பேர்கிட்டேயும் வரான். நீங்கள் அவனை ஹக் பண்ணல,
பட் அவனுடைய ஹக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சைலண்ட்டாக நின்றுட்டுருக்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி உங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. வீக்கு இது காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. செம்ம காண்டா வந்து 2 பேரையும் பிரிச்ச ஜான் ஃபேஸில் ஒரு பஞ்சை வைக்கிறான். உங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீங்கள் அடுத்த செகண்ட் வீயை புஷ் பண்ணிடுறீங்க. அவன் கீழே போய் விழுந்துட்டான். பட் நீங்கள் வீ கிட்ட போகாம ஜான் கிட்ட போயிட்ட. என்னாச்சா, அடிபட்டுருச்சா? ஐம் சாரி, ஐயோ லிப்ஸ்ல இருந்து பீடு வருது, எழுந்துருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கர்ச்சிஃப் எடுத்து அவனுக்கு ப்ளீட் ஆகுது இல்லையா, ஸோ அங்கே ஒரு நிமிஷம் ஐயோ ரத்தம் வருது, ஐம் சாரி அப்படியே சொல்லிட்டு அங்கே வச்சு தொடச்சிட்டே அவனை தூக்கி விட்டுருங்க. வி அப்படி சைலண்ட் ஆயிட்டான். பிகாஸ் நீங்கள் அவன்கிட்ட போல. அதுவே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் கீழேதோ எழுந்து நிற்கிறான். நீங்கள் அகெயின் அவன்கிட்ட தானே இருக்கீங்க. அகெயின் 2 பேரையும் பிரித்து விடுறான். என்ன பண்ணுற வி, அறிவு இருக்கா? அறிவா? ஏய் உனக்கு இருக்காடி முதல்ல? வி என்னாச்சு? எதுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ணுற? இப்படி பண்ணுறனா? ஏய் காலேஜ் வாசலில் வந்து கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. போதும் வாயை மூடு வி. இதுக்கு தான் அவர் இப்படி பண்ணியா? ஏய் நான் என்னடி சொல்லிட்டு இருக்கேன்? வாயை மூடுன்னு சொன்னேன். எதுக்கு நீ அவர் அடிச்ச? வயன் வேண்டாம் தள்ளுவி. என்னடி பள்ளி வாங்குறியா? என்ன பேசுற வி நீ? காலேஜ் வாசலில் கட்டி பிடிச்சோமா? ஏன் நீ ஒன்று மறந்துட்டியா? நீயும் ஜியாவும் இங்கே நின்று கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, மறந்துட்டியே என்ன? அதாண்டி சொல்கிறேன். என்ன பள்ளி வாங்குறியா? அன்னைக்கு நான் உன்னை பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி இன்னைக்கு என்ன தள்ளி விட்டுறியா? நீ எப்படியும் நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது அப்படி சொல்லிட்டு அகெயின் நீங்கள் ஜான் கிட்ட தான் போகிறீங்க. ஜான் சைலண்ட்டாக நின்று பார்த்துட்டே இருந்திருப்பான். அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்களுக்கு மட்டும் வீயை பிடிக்கல, வீக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. பிகாஸ் அவன் கண்ணில் கொள்ளவெறி அத்தோடு தான் வந்து அவன் வீயை அடிச்சிருப்பான். சாரி ஜானு, அவன் எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கான். சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கான். உங்கள் மாமா கூட ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தால, அவ்வளோதான் அவர் லவ் பண்ணுறாரா? ஐம் சாரி ஜான். சரி உங்ககிட்ட ஒன்று கேக்கிட்டா? உங்களை பார்க்குறான், நீங்கள் அவனை பார்க்க உங்கள் மாமாவை நீ மறந்துட்டியா? அமைதியாக இருக்கீங்க. உங்கள் ஷோல்டரை பிடிச்சி டைட்டா கிரிப்பா அப்படி பிடிச்சி சொல்லுவோயன், அவனை நீ மறந்துட்டியா இல்லையா? ஜான் வலிக்குது. ஆஷா மூவ் பண்ணுறான். உங்களுக்கு வலிக்குது. அவன் உங்ககிட்ட பேசியிருந்துருப்பான். அப்போல்லாம் கொஞ்சம் சாஃப்டா அப்படி தான் பேசியிருப்பான். பட் இப்போது இவன் இந்த மாதிரி ஷோல்டரை பிடிச்சி குலுக்கி ப்ரெஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வலிக்குது. ஜான் ப்ளீஸ், வலிக்குது. அவங்க ஷோல்டரை விட்டுட்டான், எதுவுமே பேசல. அவனுக்கு அவ்வளோ குழப்பமாக இருக்கு. ஓகே வீக் உங்களை பிடிச்சிருக்கு, அவனுக்கு தெரியுது, அவனுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. பட் அது உங்களுக்கு ஃபீல் ஆகலை. அவன் நடந்து போயிட்டே இருக்க. அவரை நான் மறக்கல, பட் அவரை நான் மறக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படி கத்தி சொல்கிறீங்க. அவன் அப்படியே நின்றுட்டு திரும்பி உங்களை பார்க்குறான். அவரை மறக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். என் ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நேற்று தான் கொடுத்தேன். என் மொபைலில் இருக்க ஃபோன் நம்பர் டெலிட் பண்ணிவிட்டேன். அவர் ஃபோட்டோவில் இருந்து எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன். அவரை மறக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். அப்படி நீங்கள் பேசிகிட்டே இருக்க வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டா. நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. சரி ஐம் சாரி, நீ காலேஜ்குள்ளே போ அப்படியே சொல்லிவிட்டு அவன் போயிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். நீங்கள் மெதுவாக காலேஜ்குள்ளே போகிறீங்க. உங்களை விட்டு தள்ளி வந்திருப்பான்ல வி. ஸோ அவன் அப்போவே அங்கேருந்து கிளம்பியிருப்பான். எங்கள் ஜியா அங்கேயே நின்றுட்டுருக்கா. எப்படி ஜானுக்கு ஃபீல் ஆச்சோ அதே போல் அவளுக்கும் ஃபீல் ஆகிடுச்சு. வீக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு வி சொல்லியிருப்பான். இந்த மாதிரி ஒயனுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நல்லா 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடும்னு. ஸோ 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவளோடைய ரூட் கிளியர் இல்லையா? ஸோ வி இப்படி பிஹேவ் பண்ணதா என்னமோ தெரியல, அவளுக்கு அவ்வளோ குழப்பம். பட் இங்கே நீங்கள் காலேஜ்குள்ளே வந்துட்டீங்க. இங்கே ஜான் ட்ரைவ் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, மா நான்
2 மந்த் ஆகட்டும், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வயனா பட் எனக்கு இப்போவே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் வித்தின் 1 வீக். ஒரு வாரத்துலையா? டே என்னடா விளாட்றியா? ஒரு மந்த்தில் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது நீ தான் இல்லை ஒரு 2 மாதம் அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னேன். இவன் ஒரு வாரத்தில் மேரேஜ் சொல்கிற? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. 1 வீக்கில் எனக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகணும், அவ்வளோதான் அப்படின்னு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். அவனுக்கு என்னன்னா, ஓகே நீங்கள் இன்னொரு பர்சனை லவ் பண்ணுறீங்க அப்படிங்கப்போ அதுலேருந்து மூவ் ஆன் ஆக உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஒரு 2 மந்த் அப்படி போகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி திங்க் பண்ணியிருப்பான். இப்போ வீக்கும் உங்கள் மேலே லவ் இருக்கு, அது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னுமே நீங்கள் வீயை மறக்கலை, அது அவனுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவனுக்கு இதுவே பயமாக இருக்கு. ஸோ சீக்கிரமாக உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த முடிவில் அவங்க அம்மா கிட்ட பேசியிருப்பான். அவங்க அம்மா ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணி உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஸ்ட்ரெயிட் சைலண்ட்டாக நீங்கள் அவங்க பேசுறதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. 1 வீக்கில் மேரேஜா? பட் 2 மந்த்லம்மா சொல்லியிருந்தீங்க. ஆமாம் வயன், என்னாச்சு தெரியல. ஜவுனோட அம்மா திடீர்னு கால் பண்ணி 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை வந்து அடிச்சார்ல, அதனால ஏதாவது பண்ணுறாங்களா? வயன் லைனில் இருக்கியா? ம் இருக்கம்மா. என்னடி சொல்கிற? உனக்கு ஓகேல? ம் உங்களுக்கு என்ன தோணுது அதை பண்ணுங்கம்மா. மேரேஜுக்கு எனக்கு ஓகே தான். 2 மந்த்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாலும் அவனை தானே கல்யாணம் பண்ணணும். ஸோ 1 வீக் தானே, ஓகே. காலை கட் பண்ணிடுறீங்க. நார்மலாக உங்கள் காலேஜில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகே, 2 மந்த் ஆனாலும் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். 1 இயர் ஆனாலும் அவனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, 1 வீக்கில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சைலண்ட் ஆகிட்டீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு எதுலையும் இன்ட்ரெஸ்டே கிடையாது. சைலண்ட்டாக இருக்க. உங்கள் வீட்டில் தான் பரபரப்பாக அந்த ஒர்க்லாம் போயிட்டே இருக்கு. எதுலேயுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, பட் உங்களுக்கு டெஸ்ட்டே இல்லைனாலும் இல்லைம்மா நான் வரலம்மா நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போயிடுறீங்க. டெஸ்ட் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, எதையாவது சொல்லிவிட்டு அங்கேருந்து காலேஜுக்கும் போயிடுவீங்க. இதெல்லாம் தெரியாத ஒருத்தன் மாங்குன்னு ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லா வாண்ட்டு ஏதோ நம்மளுக்கு ஃபீல் ஆகுது, அவளை பார்க்கக்கூடாது, அவகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங்கில் இருந்த கேஸ் ஃபைல் எல்லாமே அவன் டேக் ஓவர் பண்ணிக்கிறான். அவன் சைன் போட்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறான். பிகாஸ் அவனே அவனை பிஸியாக வச்சுக்கிட்டான் மட்டும்தான் உங்கள் தாட் வராது அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான்.